சாரீஸ்லாம் கட்ட பிடிக்கல அப்படின்னா சுடிதார் வந்துட்டு வாங்கி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது எல்லாமே ரேட்டு கம்மியாக வந்துட்டு நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் வந்துட்டு இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. டாக்ஸிக் திரைப்படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தை வந்து ஏன் இவ்வளவு கழிவு ஊத்துறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு பிரதர் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை வந்து பேஸ் கோரா வச்சு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து அப்படியான ஒரு விஷயம் கனெக்டே ஆகலை அப்படின்றது ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அது கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு போயிடுது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் சுத்தமாக முடியல அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். யாஷ் வந்து டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரு. பட் வந்து அது கனெக்டே ஆகல. ஒரு கெட்டப் அப்படியே கேஜிஎஃப் கெட்டப் மாதிரி இருக்கு. இன்னொரு கெட்டப் வந்து கிளீன் ஷேவ்ல வராரு, அதுவுமே கனெக்ட் ஆகல அப்படின்றது ஒன்று இருக்கு. நயன்தாரா, ருக்மிணி வசந்த், அதுக்கப்புறம் வந்து கேஆர் அத்வானி, இவங்க எல்லாருமே நடிச்சுமே இந்த படம் வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை அப்படின்றது தான் இருக்கு. முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தோட ரன் டைம் வந்து கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் ஓடுது. 3.25 மணி நேரம் உட்காந்து பாக்குற அளவுக்குலாம் இந்த படத்துல ஸ்டஃப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லா சண்டை தான். படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாஷ் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுறாரு. யாருமே உயிரோட இல்லை படத்துல. அவங்களுக்கு சொந்தக்காரங்களை வச்சுக்கிட்டு எல்லாரையுமே போட்டு தள்ளுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபுல் கதையா இருக்கு. கீதா மோகன்தாஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு எதிர்பார்த்தோம். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி இப்படியான ஒன்று இருக்கும் அப்படியான ஒன்று இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ட்ரெய்லரே 4 நிமிஷம் இருக்கும்போது நம்ம யோசிச்சிருக்கணும் இந்த படம் வந்து அவ்வளவு நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு யோசனைக்குள்ள நம்ம போயிருக்கணும். பட் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அளிக்குது அப்படின்றது ஒன்று இருக்கு. ஒரு ஸ்கிரிப்ட்ல வந்து எப்பயுமே வந்து நமக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும். நமக்கு அந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டோ இல்லைனா வந்து நயன்தாராக்கும் யஷ்க்கும் இருக்கிற சென்டிமெண்ட்டோ ஏதோ ஒரு சென்டிமெண்ட் நமக்கு ஏதாவது ஒர்க் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த படம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிடும். அந்த படம் ஒர்க் ஆகாத பட்சத்தில் இப்போ அட்லியோட திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து படம் வந்து நிறைய குறைகள் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த சென்டர் கோர் பாயிண்ட் ஒன்று இருக்கு. இப்போ தெரியல வந்து அந்த விக்டிம் அந்த பொண்ணு வந்து விஜய் சார்கிட்ட பேசுகிற இடம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கும். அந்த படமே ஒர்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கோர் வந்து ஒர்க் ஆகணும். ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து படம் ஒர்க் ஆகாது. ஸோ யஷ் வந்து இந்த படத்தில் ஒரு கம்பேக் கொடுப்பார். கேஜிஎஃப் 2க்கு அப்புறம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை படத்தில். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் இருக்குது. ஒரு லேடி டைரக்டராக அவங்க ப்ரூவ் பண்ண தவறிட்டாங்க அப்படின்றதும் ஒன்று இருக்குது. படம் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்.